தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து முதல்வருடைய நாடாக சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படிங்க தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து நடத்துறது முதல்வருடைய நாடாக சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் சகோதரர் அண்ணாமலை டெய்லி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காரு. திடீர் சாட்டைகள் அடிச்சுக்கிறாரு, திடீர்னு கண்ணிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னா அரசியலை கடந்து நான் இன்னொன்று சொல்றேங்க. நான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து அவர் உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தொகுதியில கூட்டும் போது இப்போ நமக்கு 543 லோக்சபா சீட் இருக்கு, அதை கூட்ட போறாங்க. அது கூட்டும் போது கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வச்சு கூட்ட போறாங்க. அப்படி கூட்டும் பொழுது ஜனத்தொகை அடிப்பில் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு வேணா கூடும். ஆனா இன்னைக்கு 79-80 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 140 சீட் இருக்கு. கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும். உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும், இங்க மகாராஷ்டிராக்கு இரட்டிப்பாகும், ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும். அவங்களுக்கு கூடுதலாக 30-40 விழுக்காடு 50 விழுக்காடு, சில மாநிலங்களுக்கு பொறுத்த 70 விழுக்காடு 80 விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடும். ஆனால் நமக்கு வந்து 1-2 தான். நம்ம புதுவை உட்பட 40 சீட்டு வச்சுக்கிட்டு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு இது பண்ற நம்மளுடைய இது தேவை கிடையாது. அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுனா தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எங்கெல்லாம் ஜனத்தொகையை குறைச்சி மாநிலங்கள் வளர்ந்து நாட்டுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்திருக்காங்களோ இந்த மாநிலங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதே நேரத்தில் ஜனத்தொகையை குறைக்காம இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்குல வளர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய நிதி பொறுத்த எங்க போகுது? நீங்க நம்மளுடைய நிதி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள வளர்ந்த மாநிலங்கள் உங்க நிதி வந்து வளராத மாநிலங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. எங்க போகுது இந்த நிதி பொறுத்து? நம்மளுடைய நிதி பீகாருக்கு, யூபிக்கு போன்ற வட மாநிலங்களுக்கு போகுது. போயிட்டு நாளைக்கு தொகுதியும் பொறுத்து இதுலயும் நம்ம தண்டிச்சு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காது. நமக்கு நாளைக்கு நம்மளே தேவையில்லை, தென் மாநிலங்களே தேவையில்லை. அவங்களே வந்து எந்த முடிவு எடுப்பாங்க, நீங்க சொல்றீங்க நிதி வரமாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா, இனி காலங்காலமா இது வந்துடுறது பெரிய பின்னடை உருவாக்கிறோம். இது வந்து பாஜக தவிர்த்து இன்னைக்கு இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு வந்து முதல்வர் எடுத்த முடிவுக்கு வந்து பாஜக தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இயக்கங்களும், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள், நீங்க தென் மாநிலம் மாத்திரம் சொல்லாதீங்க, நீங்க சில வடக்கில் இருக்க சில மாநிலங்களும் அவங்களுக்கு அவங்க ஜனத்தை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறாங்க. வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அரசியலை கடந்து இது மக்களை பாதிக்கிற, மாநிலங்களை பாதிக்கிற விஷயம். அது இதுல போய் நீங்க வந்து அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன சொன்னார்? அவரு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்க கேட்கிறோம், பார்லிமெண்ட்ல நாங்க கேட்கிறோம், நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதே நேரத்தில் கூடும்போது நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.2%. 543 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகள் லோக்சபா சீட்ல நம்முடைய ஷேர் வந்து 7.18%. அதாவது 39 தொகுதிகள். நீ கூட்டும் பொழுது இந்த ஷேர் இருக்கு பாத்தீங்களா 7.18%. இது குறைக்க கூடாது நாங்க சொல்றோம். அதுக்கு பதில் வரல. அதுக்கு நானும் டெல்லியில இருக்கிற மீடியா கிட்ட பேசுறேன். அவங்க கேட்கறாங்க, அமித்ஷா தானே சொல்லிட்டாரு, ஏன் கலாட்டா பண்றீங்க, அப்புறம் இதெல்லாம் கந்தடிப்பு நாடகம், நீங்க ஒரு டிராமா போடுறீங்க சொல்லும் போது நான் சொன்னேன், இதுக்கு அவர் அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாடுடைய பங்கு 7.2% வச்சுக்கோங்க, 7.2%, 543 சீட்ல. அது நீங்க 800 கூட்டும் போது எங்களுடைய ஷேர் 7.2% நீங்க குறைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் உத்தரவாதம் கொடுப்பாரா அமைச்சர்? இதுக்கு பதில் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.